ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூனிவர்சல் கேட் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த சிம்பிளான 3D மாடல் எப்படி கேட்டியா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிராயிங் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுற 3D மாடலோட ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஐசோமெட்ரிக் வியூ தான். தென் இதோட டாப் வியூ. ஸோ இன் திஸ் டைரக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது இதோட டாப் வியூ. ஸோ இது வந்து நார்மலான ஃப்ரண்ட் வியூவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வியூவை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டாப் வியூ அண்ட் இன் திஸ் டைரக்ஷன் வி கேன் கெட் தட் ஃப்ரண்ட் வியூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 mm டெப்த் இருக்குது. ஸோ இந்த 15 mm ஹைட் என்ன அப்படின்னா, ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் இன் திஸ் டைரக்ஷன், ஸோ இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது ஸோ இந்த திக்னஸ், ஸோ இந்த சிலிண்டர் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ரிப் வருதுல்ல, ஸோ இந்த திக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 15 mm. அதுக்கப்புறமா இந்த 20 mmங்கிறது என்னன்னா இந்த டிஸ்க் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சிலிண்டர்கள் டிஸ்கோட டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 20 mm. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரிப். ஓகேங்களா? இந்த ரிப்போட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 mm. அப்போது நமக்கு வந்து இதில் 3 திக்னஸ் இருக்குது. ஸோ 20 mm, 15 mm, 12 mm. தென் இந்த சிலிண்டர்ஸ், ஆல் தீஸ் 3 சிலிண்டர்ஸ், இந்த 3 சிலிண்டர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 mm தான். ஸோ இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட டாப் வியூவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கம்ப்ளீட் ஸ்கெட்சிங் ட்ரா பண்ண போகிறோம். பட் நம்ம ஒரே டைமில் இந்த கம்ப்ளீட் ஸ்கெட்சிங் ட்ரா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்குது. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய சிலிண்டர் ஒரு திக்னஸ், இந்த ரிப்பு ஒரு திக்னஸ், ஸோ இந்த பக்கம் கூட இந்த ரிப்பு ஒரு திக்னஸ், தென் இந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் ஒரு திக்னஸில் இருக்கனால எல்லாத்தையும் நம்ம தனித்தனி ஸ்கெட்சில் தனித்தனியாக தான் நம்ம பேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு கேட்டியா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் த கேட்டியா ஒர்க் பெஞ்ச் ஹியர். டிஃபால்ட்டாக வந்து ப்ராடக்ட் டிசைனில் தான் இருக்குது. ப்ராடக்ட் மீன் அசம்பிளி ஒர்க் பெஞ்ச். ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் மெக்கானிக்கல் டிசைனில் ஸ்டார்ட் மெனு மெக்கானிக்கல் டிசைன். ஜஸ்ட் கிளிக் த ப்ராடக்ட், சாரி, just go to start menu and mechanical design, just select that part design. So once நீங்கள் இதில் ரீநேம் பண்ணனா பண்ணிக்கலாம். ரைட் now நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ரைட் now we are in the part modeling workbench. இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூ பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் வியூவில் போயிட்டு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் யூ கேன் சி 20, சாரி, the circle diameter you can see 95 mm. So I am going to use the position sketch here. Position sketchல போயிட்டு just select the top view. ஸோ இது வந்து தலைக்கீழ இருக்குது. ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் ரிவர்ஸ் த வெர்டிக்கல் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ இங்கே போயிட்டு ப்ரொஃபைல் மெனுவில் செலக்ட் த சர்க்கிள் அண்ட் கன்ஸ்ட்ரெயின், ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன் டயாமீட்டர் ஆஃப் 95 mm. ஓகே, ஜஸ்ட் 95 கொடுத்துட்டு என்டர். ஸோ ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை பேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த திக்னஸ்க்கு பேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20 mm, இந்த மிடில் ஆஃப் த சிலிண்டர். ஓகேங்களா? ஸோ இதோட பேட் வந்து நான் ஒரு டைரெக்ஷனில் பண்ணாமல் 2 டைரெக்ஷனில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கொடுக்கும்போது எய்தர் இது வந்து அப்வர்டில் போகும், ஸோ ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா டவுன்வர்டில் வரும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணி 2 சைடுமே இதை பேட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். அது எதனாலனா, இப்போ நான் ஒரு டைரெக்ஷன் மட்டும் பேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாட்டம் சைட் பேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட டிஃபால்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்ச் பிளேன் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டாப் பிளேன். இதில் தான் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணியிருக்கோம். நான் பேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் அப்போர்ட் டைரெக்ஷனில் பேட் பண்ணேன்னா அந்த பொசிஷன் வந்து பாட்டமில் வந்துடும், பிளேனோட பொசிஷன். நான் ரிவர்ஸில் பண்ணேன்னா பிளேனோட பொசிஷன் டாப்பில் இருக்கும். ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம அந்த ஸ்கெச்சஸ் ட்ரா பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் நம்ம ட்ரா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு அடுத்து நான் வரையும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ட் மிரர் எக்ஸ்டெண்ட். மிரர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 2 பக்கமும் நமக்கு திக்னஸ் ஆட் ஆகிறதுனால இந்த பிளைன் வந்து எக்ஸாக்டாக மிடில்லே மெயின்டைன் ஆகும். ஜஸ்ட் ஐ கிவ் த வேல்யூ 10. ஏன்னா டோட்டல் 10ங்கிறனால 2 பக்கமும் 10 10 ஆட் ஆகும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. நவ் யூ கேன் சி நம்மளோட பிளைன் எக்ஸாக்டாக மிடில்லே மெயின்டைன் ஆகும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அடுத்து பாருங்கள், இந்த ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ப்ரொஃபைல் நல்லா பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15 மீன்ஸ் மேலே ஒரு 2.5, கீழே ஒரு 2.5 மைனஸ் ஆகும். இப்போது நீங்கள் வந்து இந்த கேஸை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிட் பிளேனே நீங்கள், அதாவது இந்த மிட்டில் இருக்கக்கூடிய இந்த டாப் பிளேனே யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிவிட்டு டாப் சைடு அண்ட் பாட்டம் சைடு ஒரே டேரக்ஷனில் நீங்கள் 7.5 நீங்கள் பேட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அலைன் ஆயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து பேட் வந்து ஒன் டைரக்ஷன் பண்ணியிருந்தீங்க, பேட் வந்து மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் டைரக்ஷனில் பேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேன் வந்து பாட்டம் சைடு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த டாப் சர்ஃபேஸில் வரைஞ்சதுக்கப்புறமா பேட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு கேப் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி பாட்டம்லேருந்து இந்த பக்கம் ஒரு கேப் கிரியேட் பண்ணி மிடில் தான் அந்த பேடை கொண்டு வரணும். ஸோ உங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஐ ஜஸ்ட் மேக் திஸ் மிரர் எக்ஸ்டெண்ட் டு மெயின்டைன் த பிளேன் இன் மிடில் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் சேம் டாப் பிளேன். ஸோ இந்த ரிப் வரைய போகிறோம். இந்த பக்கம் இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்க் ப்ரொஃபைல் ரிப் இதை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபேஸ் செலக்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் செலக்ட் த டாப் பிளேன்.
ஸோ டாப் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடில் இருக்கும். ஸோ டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஸ்கெட்சில் போய்ட்டு ஸ்வாப்பு அண்ட் ரிவர்ஸ் தட் வெர்டிகல் டைரக்ஷன் கிளிக் ஓகே. இப்போ இந்த ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். இந்த ஆர்க் ப்ரொஃபைல் ஓகேங்களா. இந்த ஆர்க் ப்ரொஃபைலோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நீட் டு செக். ஓகே, ஹியர் யூ கேன் சி ரேடியஸ் 82. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரேண்டமாக ஒரு சர்க்கிள் அண்ட் கிவ் த டைமென்ஷன் இன் கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷன். ரேடியஸ் வேல்யூ, சேஞ்ச் திஸ் ரேடியஸ் வேல்யூ அஸ் 82. ஓகே, ஸோ ஒன் சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் த சென்டர் பாயிண்ட், அதாவது இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். தென் இந்த சர்க்கிளை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு adjust மிரர். ஸோ ஆப்ரேஷன் டூல் பாரில் மிரர் கமாண்ட், adjust மிரர் ஆப்போசிட் சைடு அண்ட் ஹியர் யூ கேன் சி த சென்டர் டு சென்டர் வெர்டிகல் டிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ அப்படின்னா இந்த வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஓகே, யூ கேன் சி 130. ஓகேவா, ஜஸ்ட் சென்டர் த வேல்யூ 130 அண்ட் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம வந்து அவுட்டர் சர்க்கிள் தான் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டயாமீட்டர் வந்து 26. ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் அண்ட் கிவ் த வேல்யூ. ஸோ டயாமீட்டர் அஸ் 26. ஓகேங்களா, சரி, just select that value and double click 26, enter. ரேடியஸில் இருக்குது, just make it into diameter 26. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இந்த சர்க்கிளை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கனெக்ட் ஆகலை. ஸோ ஜஸ்ட் டெலிட் தி சர்க்கிள். ஸோ சர்க்கிளை டெலிட் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் ஆர்க். ஸோ நம்ம சர்க்கிள் போட்டோன்னா இதில் கரெக்டாக வராது. ஸோ ஜஸ்ட் ஐ கிரியேட் ஒன் ஆர்க் ஹியர். ஸோ ஆர்க் ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஆர்க் ரெண்டு பக்கமாக டேஞ்சன் பண்ணணும். செலக்ட் த ஆர்க் அண்ட் சர்க்கிள், கன்ஸ்ட்ரெயின் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் போய் டேஞ்சன். எப்போவுமே நம்ம ஆர்க் வரைஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு டேஞ்சன்ட் ஆன் போத் எண்ட் ஆஃப் திஸ் ஆர்க். ஸோ டேஞ்சன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிவ் த டைமென்ஷன் வேல்யூ. ஸோ டைமென்ஷன் யூ கேன் சி 82 ரேடியஸ். ஸோ ஜஸ்ட் ஐ அப்ளை தட் 82 ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம கரெக்டாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லட். இந்த ஃபில்லட்டை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஃபில்லட்டோட வேல்யூ ரேடியஸ் 8 mm. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபைல் வந்து இந்த மாதிரி வந்து இதில் ஒரு ஃபில்லட் வரும். அதுக்கப்புறமா இன்சைடு இந்த ஆர்க்கும் நமக்கு சேர்ந்து தான் வரணும். ஸோ இந்த சர்க்கிளை நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சர்க்கிளுக்கு மேலே போயிட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் டைரக்ட்லி ப்ரொஜெக்ட் திஸ். இது வந்து 3D எட்ஜி. இதை நீங்கள் ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஆப்ரேஷன் டூல் பாரில் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் த சர்க்கிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது எல்லோ கலரில் தான் இருக்கும். இதை நீங்கள் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா மூவ் ஆகாது. ஏன்னா இது வந்து இந்த 3D எட்ஜில் அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் டைமென்ஷன் கொடுத்தாலும் வந்து இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இந்த சிலிண்டரோட டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கெட்சும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஃபில்லட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபில்லட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கார்னர் ஆப்ஷன், கார்னரில் போயிட்டு ஐ யூசிங் திஸ் ஆப்ஷன் நோ ட்ரீம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நோ ட்ரீம் வச்சுட்டு ஐ ஜஸ்ட் அப்ளை ஃபில்லட் ஹியர் அண்ட் தென் கார்னர் நோ ட்ரீம் and apply the fillet here. The radius value of 8 mm and here also the radius value of 8 mm. So once enter பண்ணிட்டு இந்த ஆப்ரேஷன் குயிக் ட்ரிம். இந்த ஏரியா எனக்கு தேவையில்லை அண்ட் இந்த சர்க்கிளோட இந்த இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஹியர். ஸோ ஒரு லூப் மாதிரி எப்படி கரெக்டாக கிரியேட் ஆகிருக்கும். இந்த இன்சைட் சர்க்கிள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த இன்சைடில் கூட இந்த ஹோல்ஸ்லாம் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். ஸோ ஒன்ஸ் எக்ஸிட் த ஒர்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கெட்ச் பாருங்கள் எக்ஸாக்டாக மிடில் இருக்குதா. எதனால் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு பேட் பண்ணோம்ல, அந்த பேட் வந்து மிரர் எக்ஸ்டெண்ட் மூலமாக பண்ணதுனால பிளெயின் மிடில்லே இருக்குது. இப்போ வரைகிற ஸ்கெட்ச் நம்ம மிடில்லே கிடச்சிருக்கு. இப்போ இதையுமே நம்ம பேட் பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா இப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15. பட் நம்ம ரெண்டு டைரக்ஷன்லேயே மிரர் எக்ஸ்டெண்ட் வச்சுட்டு 7.5 கொடுக்கும்போது ஸோ இங்கே பாருங்கள் ஈஸிலி வி கேன் கண்ட்ரோல் அப் சைடு அண்ட் டவுன் சைடு. ரெண்டு பக்கமும் அந்த கேப் வரதை அப் சைடு அண்ட் டவுன் சைடு வி கேன் ஈஸிலி கண்ட்ரோல் தட் கேப். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக வரைகிறதுக்காக தான் நம்ம மிரர் எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிலிண்டர் நம்ம லாஸ்ட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கூட இந்த ரிப் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ரிப் ப்ரொஃபைலுக்கு நம்ம வந்து டாப் லைன் தான் யூஸ் பண்ண போகிறோம். பொசிஷன் ஸ்கெட்சில் போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் டாப் லைன். ஸோ டாப் லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மிடில் தான் இருக்கும். ஸோ டாப் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிகல் ஸ்வாப் பண்ணிக்கலாம். மேக் ஷுவர் வெர்டிகல் டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் தான் வைக்கணும். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொஃபைல் ஓகேங்களா. ஸோ இதை ட்ரா பண்ணுறதுக்கு we need to create one radius circle here. ஸோ இங்கே போய்ட்டு draw one circle and the radius value of 13 mm. So double click and radius value of 13 mm and the center distance from center to center. Constraintல போய்ட்டு just select the center to center distance of 72. ஸோ ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கிரியேட் டேஞ்சன்ட் லைன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சர்க்கிள் நமக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த இன்சைடில் வரக்கூடிய ஆர்க் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த சர்க்கிளை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக we can use that project. ஆப்ரேஷன் டூல் பாரில் போய் ப்ரொஜெக்ட் 3D எலமெண்ட் செலக்ட் த சர்க்கிள். டோன்ட் செலக்ட் தட் ஃபேஸஸ். ஓகே, ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் நமக்கு ஸ்கெட்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல லைன் கிரியேட் பண்ணணும். லைனில் போய்ட்டு இந்த லைன் யூஸ் பண்ண வேண்டாம்.
directly we have the option here bidangent line. Just double click. Bidangent line பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஞ்சென்ஷியலோட கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா லைன் வித் டேஞ்சன்ட். ஓகேங்களா? இப்போ குயிக் ட்ரிம் ஆப்ரேஷன் டூல் பாரில் குயிக் ட்ரிம் டபுள் கிளிக். ஸோ நமக்கு இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் தேவையில்லை. ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து இப்படி வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சர்க்கிளோட அவுட்டர் ப்ரொஃபைல் தான் நமக்கு வேணும், இன்னர் ப்ரொஃபைல் தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணாமல் வச்சிங்கன்னா பேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி ஒரு சிங்கிள் லூப்பாக தான் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் ஸ்கெட்ச் எக்ஸாக்டாக மிடில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் பேஸ் ஃபியூச்சரில் பேட் கமாண்ட். இப்போ பேட் பண்ணுங்கள். இதோட டோட்டல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 12. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அந்த ரிப்போர்ட் திக்னஸ் 12 mm. 12 mm மீன்ஸ் ஒரு டைரக்ஷனில் மட்டும் இப்போ கிரியேட் ஆகுது. பட் ஐ வாண்ட் போத் த டைரக்ஷன். ஸோ மிரர் ஆக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 12க்கு பதிலாக we can enter the value of 6 mm here. You can click OK and check the preview. You can get the result. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 சிலிண்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, இந்த சிலிண்டர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிலிண்டருக்கும் நம்ம டாப் வியூ தான் யூஸ் பண்ண போகிறோம். டாப் வியூவில் போய்ட்டு நீங்கள் இந்த மிட் பிளேன் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஆர்எல்ஸ் இந்த டாப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா இந்த சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸும் இந்த சிலிண்டரோட டாப் சர்ஃபேஸும் சேம் ஹைட்டில் மெயின்டைன் ஆகிறதுனால யூ கேன் செலக்ட் திஸ் டாப் சர்ஃபேஸ். இல்லை அப்படின்னா இந்த மிரர் பிளேன் மிட் பிளேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஐ எம் யூஸிங் த மிட் பிளேன். டாப் பிளேன். மிட் பிளேன் மீன்ஸ் இந்த டாப் பிளேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் ட்ரா தட் 3 சர்க்கிள் அகேன். ஸோ டயமீட்டர் 26, ரேடியஸ் 26. தட் மீன்ஸ் மூணுமே 26 தான் டயாமீட்டர். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைமென்ஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஆர்க் அண்ட் திஸ் சர்க்கிள். கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் கான்சென்ட்ரிசிட்டி கோஇன்சிடென்ட் ரெண்டுமே. ஸோ கான்சென்ட்ரிசிட்டி சென்டர் பாயிண்ட்டை ஒன்றா கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ கோஇன்சிடென்ட்டும் போது அந்த எக்ஸிஸ்டிங் ஆர்க்கு கூட அது அலைன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே நம்ம அப்ளை பண்ணும்போது வித்தவுட் டைமென்ஷனில் we can create that constraint. ஸோ அகைன் இங்கேயும் சேம் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் செலக்ட் த சர்க்கிள் அண்ட் திஸ் ஆர்க். Just select coincident and concentricity. And again here also just create one circle and select the circle and this arc. Here you can see that concentricity coincident. So inside இருக்க சர்க்கிளை நம்ம இப்போ ட்ரா பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து பேக்கெட் பண்ண போகிறோம். இது நம்ம பேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ now you can see exactly it's maintain the middle. இப்போ பேட் கமாண்ட் போயிட்டு டோட்டலாக நமக்கு 20 வேணும். ஜஸ்ட் மிரர் எக்ஸ்டென்ல போயிட்டு apply 10 mm and check the preview. Okay. Now you can see the cylinder, top cylinder is created. ஸோ ஒன்ஸ் டாப் சிலிண்டர் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 ஹோல்ஸ். ஸோ 3 ஹோல்ஸும் சேம் நம்ம போயிட்டு நீங்கள் மிட் பிளேன் யூஸ் பண்ணாலும் இந்த டாப் பிளேன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை இந்த சர்ஃபேஸ் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் த டாப் சர்ஃபேஸ் ஹியர் அண்ட் கிளிக் அண்ட் ரிவர்ஸ் மேக் ஷுவர் திஸ் டைரக்ஷன் ஆஃப் ஆக்சிஸ். அதுக்கப்புறமா நார்மல் வியூ வச்சுட்டு ஜஸ்ட் ட்ரா 3 சர்க்கிள்ஸ். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை கான்சென்ட்ரிசிட்டி ஒன்லி. கோயின்சிடென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேட் ஆயிரும். ஸோ எனக்கு கோயின்சிடென்ட் தேவையில்லை, ஒன்லி கான்சென்ட்ரிசிட்டி மட்டும் தான் தேவைப்படும். ஓகேங்களா? தென் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 12. So you can here enter the value of, so you can check here 3 into diameter 12. So 12 mm கொடுத்துட்டு just click OK. Again இதை select பண்ணிட்டு mirror பண்ணிக்கலாம். Operation toolbarல mirror command. I just mirror the opposite side. And இந்த பக்கமாக நம்ம வந்து இந்த circle draw பண்ணிக்கலாம். Just create one circle here and constraint. Give the dimension of 12 mm diameter and select the circle and this arc here and you can see this concentricity. So once கொடுத்ததுக்கான exit the workbench. இப்போ வந்து நம்ம டாப் சர்ஃபேஸில் ட்ரா பண்ணோம். இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டாப் பிளைன் எடுக்கல. இப்போ டாப் பிளைன்ங்கிறது மிடில் தான் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணாமல் டாப் சர்ஃபேஸை யூஸ் பண்ணதுனால அது மேலே இருந்து இந்த ஸ்கெட்ச் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு யூஸ் பேக்கெட் கமாண்ட். ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அப் டு லாஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக இட்ஸ் கம் த பாட்டம் சைட். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் ஐசோமெட்ரிக் வியூ. ஸோ நியர்லி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹோல் ஸ்லாட் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லாட்டை நம்ம ட்ரா பண்ணுறதுக்காக அகைன் ஐம் கோயிங் டு யூஸ் த பொசிஷன் ஸ்கெட்ச் on the top of the surface and make sure இந்த horizontal vertical swap பண்ணிக்கிறேன். இப்போ horizontal ஓகே, வெர்டிகலை ரிவர்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ரிவர்ஸ் கிளிக் ஓகே. இப்போ இந்த ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கவுண்ட் இருக்குது. இது நம்ம 2Dயில் பேட்டர்ன் பண்ணக்கூடாது, 3Dயில் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் கட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எது வெர்டிகல் ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நான் இந்த ஸ்லாட்டை ட்ரா பண்ண போகிறேன். இந்த ஸ்லாட் ட்ரா பண்ணுறதுக்கு ஐ நீட் டு கிரியேட் 2 சர்க்கிள்ஸ். இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள். இந்த 2 சர்க்கிள்லேயும் தான் பார்த்தீங்கன்னா இது மவுண்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த 2 சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் சர்க்கிள். ஸோ இதை நார்மல் சர்க்கிளாக வச்சுக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் த சர்க்கிள் கமாண்ட் இன் ப்ரொஃபைல் மெனு அண்ட் ட்ரா 2 சர்க்கிள்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் த கன்ஸ்ட்ரெயின் அண்ட் அப்ளை டைமென்ஷன். ஸோ டயாமீட்டர் 75 and 36 அண்ட் டயாமீட்டர் 75 and 36. ஸோ இந்த 2 சர்க்கிளுமே எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த 2 சர்க்கிளையும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா கன்ஸ்ட்ரெயின் இந்த ஸ்கெட்ச் டூல்ஸுங்கிற மெனுவில் வித்தாவது ஆப்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஃபரன்ஸாக மாறிடும். அதுக்கப்புறமே இதை அன்செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்லாட் ப்ரொஃபைலை நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் மெனுவில் வி ஹேவ் த ஆப்ஷன் ஹியர் எலாங்கேட்டட் ஹோல். ஸோ எலாங்கேட்டட் ஹோலில் போயிட்டு ஜஸ்ட் கிளிக் ஹியர் யூ கேன் சி தட் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ட்ரா பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல நம்ம ரேடியஸ் மட்டும் அப்ளை பண்ணாலே ஓகே. இப்போ இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 mm. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி கன்ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் இந்த சர்க்கிள்லையும், இந்த பக்கம் வரக்கூடிய இந்த சர்க்கிளோட சென்டரை இந்த சர்க்கிளையும் நம்ம கிளிக் பண்ணிட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கன்ஸ்ட்ரெயின். ஒன்ஸ் வந்து வரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம 2Dயில் ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண வேண்டாம், டைம் வேஸ்ட் ஆகும். ஜஸ்ட் இப்படி பண்ணவும் கூடாது. ஸோ கம்பெனியில் வந்து எப்பவுமே 3D பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம த்ரூவாக பேக்கெட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கெட் கமாண்ட் போய்ட்டு ஜஸ்ட் அப்ளை பேக்கெட் அண்ட் அப் டு லாஸ்ட். கிளிக் ப்ரிவியூ, யூ கேன் சி தட். ஸோ இட் வில் கிரியேட் அப் டு லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம 6 கவுண்ட் பேட்டர்ன் பண்ண போகிறோம் 3Dயில். ஸோ 3Dயில் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பேக்கெட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபியூச்சரில் யூ கேன் சி ஹியர் சர்க்குலர் பேட்டர்ன். இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் க்ரௌண்ட்னா இந்த கம்ப்ளீட் சர்க்கிளுக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு அர்த்தம். ஸோ இதில் போய்ட்டு 6 கவுண்ட், தென் ரெஃபரன்ஸ். இங்கே ஆங்கிள்லாம் நம்ம கொடுக்க தேவையில்ல, நம்ம கம்ப்ளீட் க்ரௌண்ட் கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நம்ம எவ்வளோ கவுண்ட் கொடுக்குறோமோ அதை 360 டிவைட் பண்ணி அதுவே ஆங்கிள்லாம் எடுத்துக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் வந்து இப்போ இங்கே வரக்கூடிய எல்லாத்துக்கும் காமனான சர்க்கிள் இதுதான். ஓகேங்களா? இந்த சர்க்கிளோட சர்ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே, யூ கேன் செக் த ப்ரிவியூ. ஸோ அவ்வளோதான், ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபில்லட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபில்லட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துட்டு இந்த ஃபில்லட் வேல்யூ அப்ளை பண்ணாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 2. ஓகேங்களா? ரேடியஸ் 2ல போய்ட்டு யூ கேன் அப்ளை ஃபில்லட் ஃபார் ஆல் தி எட்ஜஸ். யூ கேன் சி திஸ் ட்ரெஸ்அப் ஃபீச்சர். இந்த ட்ரெஸ்அப் ஃபீச்சரில் இந்த ஃபில்லட் இருக்கும். ஃபில்லட்டில் போய்ட்டு எட்ஜ் ஃபில்லட்டில் போய்ட்டு ஜஸ்ட் செலக்ட் திஸ் எட்ஜஸ் 2 mm. செலக்ட் திஸ் எட்ஜஸ். ஸோ இந்த எட்ஜு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக எட்ஜ் செலக்ட் ஆகலை அப்படின்னா யூ கேன் யூஸ் த செலெக்ஷன் ஃபில்டர் கமெண்டில் இங்கே உங்களுக்கு செலெக்ஷன் ஃபில்டர் இருக்கும். செலெக்ஷன் ஃபில்டரில் நீங்கள் இந்த மாதிரி கர்வ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேஸ்லாம் செலக்ட் ஆகாது, ஒன்லி கர்வை மட்டும் தான். இந்த மாதிரி கர்வ் எட்ஜஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் ப்ரிவியூ அண்ட் தென் அப்ளை த பாட்டம் ஷேட் ஆல்சோ. ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை த பாட்டம் ஷேட் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் செலக்டே ஆகாது, ஏன்னா நம்ம வந்து இந்த செலெக்ஷன் ஃபில்டரில் வந்து இது ஆன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் அப்ளை ப்ரிவியூ அண்ட் கிளிக் ஓகே. ஓகேவா? and apply 1 mm fillet. Okay, so apply 1 mm here and isometric view. Now you can see it's completed. So இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டால வந்து மாடலிங் பண்ணணும். ஸோ நம்மளோட மாடல் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த பக்கம் ஆட் ஆகிருக்குது. நம்ம எப்போ வேணாலும் அதை ரீஎடிட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மாடல் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எந்த ஸ்டெப் வேணாலும் ஓப்பன் பண்ணி டைமென்ஷன் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த பார்ட்ஸுக்கு நீங்கள் கலரிங் பண்ணணும் அப்படின்னா பார்ட் பாடியில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் யூ கேன் அப்ளை தட் கிராஃபிக்ஸில் போய்ட்டு யூ கேன் அப்ளை எனி கலர்ஸ் யூ வாண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம அட்வான்ஸ் லெவல் ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்டில் தென் பை. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.